ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கேன்னாக்கா, பேங்காக் சிட்டிலேருந்து இப்போ நீங்கள் பேங்காக்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக பத்தையா போகிறது இல்லாமல் பேங்காக்கில் ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு வேலை இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பத்தையா போகிறீங்கனாக்கா இந்த எக்கமாய் ஸ்டேஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இந்த எக்கமாய் பஸ் டெர்மினல் எங்கே இருக்குனாக்கா, சுக்கும்பித் ரோட்டில் எக்கமாய் பிடிஎஸ் ஸ்டேஷன், அந்த ஏரியா பேரே எக்கமாய் தான். இது பஸ் டெர்மினல். நீங்கள் வந்து இப்போ இதுக்கு வரணுன்னாக்கா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நீங்கள் இருக்கிற ஹோட்டல்லேருந்து யூஸ் பண்ணணுன்னாக்கா உங்களுக்கு பக்கத்தில் பிடிஎஸ் இருந்தால் பிடிஎஸ்லேயே நீங்கள் வரலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டேக்ஸி இல்லைனாக்கா போல்ட்டு BOLT போல்ட்டுங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. அது ஏன்னா கிராப்பை விட ரொம்ப சீப்பாக இருக்குது. அது நம்ம ஊர் மாதிரி தாங்க. இங்கே கவுண்டர் நிறையா இருக்கும். இங்கே நீங்கள் பத்தையா, கோச்சாங், ரயோங்கு இதில் நீங்கள் எங்கே போகிறீங்கனாலும், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐலாண்டுக்கு போகிற ஒரு இது இருந்தாக்கா, இப்போ நீங்கள் ரயோங்கில் கோசமேட் போகணுன்னா கூட அதுக்கு இங்கே உங்களுக்கு ஃபெரி டிக்கெட்டுலேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அதேமாதிரி கோச்சாங்கும் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன் பத்தையாவில் இருக்கிற கோலான் நீங்கள் டைரெக்டாக கோலான் போகணுன்னாலும் நீங்கள் பஸ்ஸு டிக்கெட்டோடு சேர்த்து நீங்கள் வந்து அந்த ஃபெரி டிக்கெட்டும் எடுத்துடலாம். இங்கே வந்து 3 விதமாக இருக்குங்க. பஸ்ஸு, மினி பஸ்ஸு, வேனு இந்த கேட்டகரியில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக நீங்கள் போகிற ஐலாண்டுக்கும் போகலாம். இது கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பின்பக்கம் வந்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து நீங்கள் சாப்பிடாம வந்துட்டீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு இந்த பஸ்ஸு நிற்கிற இடத்துக்கும் ஒவ்வொரு கவுண்டர் நம்பர் இருக்கும். உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கக்குள்ளேயே அந்த கவுண்டர் நம்பர் சொல்லிவிடுவாங்க. அதை வச்சு நீங்கள் அழகாக உங்கள் கவுண்டரில் போய் நீங்கள் போகிற டெஸ்டினேஷனுக்கு ஈஸியாக போயிடலாம். நீங்கள் பெரிய பஸ்ஸாக இல்லை வேனா எல்லாமே முன்கூட்டியே கவுண்டர்லேயே கேட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பத்தையா போகிறவங்களுக்கு வேணும் மினி பஸ்ஸு கூட ஓகேங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கிடையாது. 2.5 hours to 3 hours தான் மேக்ஸிமம். ஏன்னாக்கா இப்போ டாக்ஸியே 2 hours 2.5 hours ஆகுது. அது வந்து உங்களுக்கு ஒரு பர் ஹெட்டு வந்து பத்தையாக்கு வந்து 180 பாட்டு. அதே மாதிரி ஊருக்கு தகுந்த மாதிரி இங்கே உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் இங்கேருந்து பேங்காக்லேருந்து கம்போடியா போகிறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. கம்போடியா பார்டர் போகிறதுக்கு இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து ட்ராட்டு போகும். ட்ராட்டுங்கிறது இந்த தாய்லாந்தோட எல்லை கம்போடியா பார்டர்கிட்ட வருது. இங்கேருந்து அழகாக நீங்கள் வந்து போய் அங்கே நீங்கள் வந்து கம்போடியா பார்டர் மாதிரி அழகாக நீங்கள் வந்து கம்போடியா போகணும் விருப்பப்படுறவங்க இதிலே போகலாம். ஏன்னா இப்போ நீங்கள் டாக்ஸி எடுத்திங்கன்னா பத்தையாக்கு 2000 பாட்டு வரும். அதே வந்து ஒரு 2 பேர் போகிறதுக்கு 2000 பாட்டு கொடுக்குறதுக்கு இங்கே 180 360 பாட்டு தான் வரும். நீங்கள் இன்னும் நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த காசை நீங்கள் அங்கே கூட ஜாலியாக செலவு பண்ணலாம். அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த பதிவு கொண்டு வந்திருக்கிறேன். சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ஆன் பண்ணி வச்சுக்கிங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஒன்றாக்கா, பெரிய பஸ்ஸில் போகிறீங்கனாக்கா டெஸ்டினேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து பஸ்ஸிலே டாய்லெட் இருக்கும். பெரிய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டாய்லெட் மஸ்ட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய சுகர் பேஷண்ட்லாம் வந்து டாக்ஸியில் போயிடுவோம். நம்ம போகிற வழியில் ஏதாவது ஒரு கேஸ் ஸ்டேஷனில் நின்று நம்ம சுகர் பேஷண்ட்டுக்கு முன்னாடி இந்த யூரின் பாஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப இது பண்ணுவாங்க. அதே இந்த மாதிரி பெரிய பஸ்ஸில் எல்லா பஸ்ஸுலேயுமே ரெஸ்ட் ரூம் கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய தகவல் தாய்லாந்தை பற்றி, தாய்லாந்தில் நீங்கள் எப்படி சீப் அண்ட் பெஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. ஆதரவு வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் கேட்குறேன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் கொடுக்குற தகவல் உங்களுக்கும் பிடிக்கும். தெரிஞ்சவங்களுக்கும் பேங்காக் வர்றவங்களுக்கும் நம்ம சேனலோட இதை சொல்லுங்கள். அவங்களுக்கும் வந்து நம்ம சேனலை பற்றி சொல்லி இது பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.